Hello friends, நான் கணேஷ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா Windows 10ல Windows Ink Workspace இந்த ஆப்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஆப்ஷனை வந்து நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அத பத்தி நம்ம கொஞ்சம் டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் நீங்க Subscribe பண்ணலனா கீழ உள்ள ரெட் கலர் Subscribe பட்டனை பிரஸ் பண்ணி Subscribe பண்ணிருங்க. கூடவே ஒரு பெல் சிம்பல் வரும், அதை நீங்க பிரஸ் பண்ணிருங்க. இப்போ வந்து Windows Ink Workspace இத வந்து நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த Windows Ink Workspaceனா என்னன்னு சொல்லிறேன். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம வந்து குறிப்பிட்ட ஒரு பார்ட்டை நம்ம வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து ஸ்னிப்பிங் டூல் இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம். நான் அத பத்தின நிறைய டுட்டோரியல் நான் வந்து ஏற்கனவே போட்டுருக்கேன். இப்போ இன்பில்டாவே நம்ம வந்து Windowsல வந்து இது கொடுத்திருக்காங்க இந்த ஃபீச்சரை பொறுத்தவரைக்கும். சோ இது வந்து நீங்க வந்து Windows 10ல anniversary அப்டேட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் கிடைச்சிருக்கும். இப்போ வந்து அதை எப்படி நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படி நான் சொல்றேன். ஸ்டார்ட் மெனு போங்க. ஸ்டார்ட் மெனுல செட்டிங்ஸ் ஓபன் பண்ணுங்க. செட்டிங்ஸ்ல பர்சனலைஸ் இந்த மெனு நீங்க चूஸ் பண்ணுங்க. இதுல லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா பாட்டம்ல டாஸ்க் பார்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இத நீங்க பிரஸ் பண்ணுங்க. இதுல கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா டர்ன் சிஸ்டம் ஐகான்ஸ் ஆன் ஆர் ஆஃப்னு கொடுத்திருப்பாங்க. இத நீங்க चूஸ் பண்ணுங்க. இப்போ பாட்டம்ல பாத்தீங்கன்னா ஃபைனலா தான் கொடுத்திருப்பாங்க. Windows Ink Workspaceனு கொடுத்திருப்பாங்க. ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து ஆன் ஆயிரும். இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இங்க கீழ பாத்தீங்கன்னா தெரியும் Windows Ink Workspace வந்துரும். இப்போ நம்ம ஏதாவது ஒன்னு நம்ம வந்து ஸ்னாப் எடுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் விண்டோ ஓபன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அதை எப்படி ஸ்னாப் எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து உடனே ஸ்னாப் விழுந்துரும். பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம இத வந்து என்ன வேணாலும் நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்க முடியும். இப்போ ஸ்கிரீன் ஸ்கெட்ச்னு இருக்கும். இத நீங்க பிரஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம இதுல வந்து எந்த கரெக்ஷன் வேணாலும் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து ஹைலைட் பண்ணி காமிக்க முடியும். இதுல பாத்தீங்கன்னா பால் பாயிண்ட் பென் கூட கொடுத்திருக்காங்க. இல்ல நம்ம வந்து கலர்ஸும் चूஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஹைலைட் பண்ணி காமிக்க முடியும். சைஸ் வந்து நம்ம இன்கிரீஸ் பண்றதுனா பண்ணிக்க முடியும். பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி காமிக்க முடியும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பென்சில் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க வந்து டிஃபரண்ட் ஃபார்மட்ஸ் கொடுத்திருக்காங்க. இது வந்து இன்பில்டாவே கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து थर्ड பார்ட்டி பிளக்கின்ஸ் கூட நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எரேசர் கூட கொடுத்திருக்காங்க. ரூலரும் கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து ரூலர் யூஸ் பண்ணீங்கன்னா இது யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து ரூலர் வந்து போட்டோஷாப்ல பார்த்திருப்போம். சோ அதே மாதிரி நம்ம வந்து இதுலயும் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டச் ரைட்டிங் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் அன்டு ஆப்ஷன் கூட கொடுத்திருக்காங்க. ரீடோ நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த இமேஜை கிராப் பண்ணிக்க முடியும். delete பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம், சேவ் அஸ் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம், ஷேர் கூட பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்திருக்காங்க. சோ நண்பர்களே இந்த டுட்டோரியல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். சோ மறந்துடாம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் Facebookல தமிழ் டுட்டோரியல்ஸ் வேர்ல்ட் அந்த பேஜுக்கு லைக் பண்ணிருங்க. நான் மீண்டும் ஒரு நல்ல டுட்டோரியல் நான் சந்திக்கிறேன். Thanks for watching. Please subscribe.